ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி இப்போ ஃபேக்ட்ரியில் சூப்பராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரம்யா கார்த்தியை பழி வாங்குறதுக்கு அடுத்தடுத்து பெரிய பெரிய டாஸ்க்கு கொடுத்தாலும் அதில் சூப்பராகவே பார்க்குறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் ஆனந்தோட கையாள் ஆனந்த் கிட்ட கார்த்தி வேலை பார்க்குற திறமையெல்லாம் புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இதுக்கிட்ட ஆனந்த் செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. உடனே ஐஸ்வர்யா, ரியா, நம்ம அருண் 3 பேருமே என்னாச்சு, அங்கேயே அவன் நல்லா சிக்ஸர் அடிச்சிட்டு இருக்கானா? ஆமா, கார்த்திக்கு ரம்யா நிறைய டாஸ்க் கொடுக்குறா, ஏதோ ஒரு வம்பு இழுத்துருக்கான், இருந்தாலும் அவன் எல்லாத்தையும் சிம்பிளா பண்ணிட்டு இருக்கானா? இப்படியே போயிட்டுன்னு சொன்னா கண்டிப்பா கார்த்தி இந்த சவால்ல ஜெயிச்சிருவான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு அப்படின்னதும், என்ன ஆனந்த் நீங்களே இப்படி பேசினா நாங்க என்ன பண்றதுங்கிற மாதிரி ரியா கேக்குறாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி ஆனந்த் டீம் சேர்ந்து ஒரு திட்டம் போடுவாங்க. ஒரு பக்கம் பார்த்தோம்னா தீபா, மைட்லி, அபிராமி 3 பேருமே சேர்ந்து நம்ம ஆனந்த் மீனாட்சி மேல அன்பு இருக்கிறத அவன் வாயாலேயே சொல்ல வைக்கணும், அதே மாதிரி மீனாட்சிக்கு பிறகுதான் ரியாங்கிற மாதிரி தெரிய வைக்கணுங்கிறதுக்காக 3 பேரும் திட்டம் போட்டு நம்ம மீனாட்சியை மாப்பிள்ள பாக்குறதுக்கு ஒருத்தங்களை நடிக்க வர சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி அன்னைக்கு வீட்டுக்கு மீனாட்சி பொண்ணு பாக்குற மாதிரி ஒரு பையன் அவங்களோட அம்மா அப்பான்னு 3 பேர் வராங்க. அதுவும் பழம் தட்டோட கொஞ்சம் பேர் வராங்க. இது ஆனந்த் டீம் பார்த்துட்டு இருக்காங்க. யார் இவங்க பழப்பூ தட்டோட எல்லாம் வந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல அபிராமி, தீபா எல்லாம் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா யாருமா இவங்கெல்லாம், எல்லாம் சந்தோஷமான விஷயம் தாண்டா, நடக்கும்போது பாரு அப்படின்னதும் இந்த பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுறாங்க. தீபா என்னமா பாத்துட்டு இருக்க, போய் பொண்ணு அழைச்சிட்டு வா அப்படின்னதும், அம்மா யாருக்குமா மாப்பிள்ளை பாக்குறீங்க, யாருக்கு பார்க்கணும், என் மூத்த பொண்ணுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி மீனாட்சியை அழைச்சிட்டு வர சொன்னதும் தீபாவும் மைட்லி கியூட்டா மீனாட்சியை ரெடி பண்ணி அழைச்சிட்டு வராங்க. இதை பார்த்து ஆனந்த் செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அம்மா என்ன இதெல்லாம் நீ ரியாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ நாங்க எதுவும் சொன்னோமா? இல்ல அதான் உனக்கு மீனாட்சிக்கும் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு, பின்ன எதுக்குடா நீ தலையிடுற அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா இதுல நம்ம குடும்ப கௌரவமே அடங்கியிருக்கு. ஓஹோ, நீ பண்ண போது அடங்காத கௌரவம் இதுலதான் இருக்கா? இங்க பாரு, உன்னால எப்பவும் நம்ம கௌரவம் போச்சு, இனி மீனாட்சி வாழ்க்கை என்னால வீணாக போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு அபிராமி கேக்குறாங்க. ஆனந்த் என்ன பண்றது புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. ரியா, ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம மீனாட்சியை பார்த்துட்டு எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளவு அழகா குடும்ப லட்சணமா இருக்காங்க, இப்படி ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிட்டாங்களேங்கிற மாதிரி மாப்பிள்ளை சொன்னதும் ஆனந்த் செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. அந்த இடத்துல இன்னொரு பக்கம் மீனாட்சி கிட்ட அபிராமி மாப்பிள்ளை பிடிச்சிருக்காமா அப்படின்னு கேட்டதும், ஆமா அத எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்கும் போதே விளங்குது, நம்பிக்கை துரோகம் எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு குத்தி காட்டி பேசினதும் மீனாட்சி, இது ரொம்ப தப்போ, நம்ம 10 வருஷமா வாழ்ந்திருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இங்க பாரு, நாங்க எல்லா உண்மையும் சொல்லித்தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வரவழைச்சிருக்கோம், தேவையில்லாம நீ இந்த விஷயத்துல தலையிடாத அப்படின்னதும் ஆனந்த் என்ன பண்றேன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. சரி சம்பந்தி, இன்னைக்கு நம்ம தட்டை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு மாத்தலான்னு போகும்போது ஆனந்த் தட்டு எல்லாத்தையுமே பிடிச்சு தட்டி விட்டுறாங்க. ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்க, யாரு கேட்டீங்க, பொண்ணு பார்க்க வாருங்க, மீனாட்சி என்னோட பொண்டாட்டி, மீனாட்சி யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி சூப்பரா ஆனந்த் பேசுவாங்க. இதனால ரியாக்கு செருப்பாலே அடிச்ச மாதிரி இருக்கும். இப்படித்தான் வரக்கூடிய ப்ரோமோ எடுத்துட்டு போக வாய்ப்புகள் இருக்கு.